வெவ்வேறு அளவு கொண்ட விண்கற்கள் பூமியை தாக்கும் போது பூமியில் குறிப்பிட்ட சில வகையான மாற்றங்கள் உண்டாகின்றன. அதன்படி ஒரு கார் அளவில் இருக்கும் இந்த வகையான விண்கற்கள் தாக்கும் போது அந்த விண்கற்கள் பூமியின் தரைப்பகுதியை அடைவதில்லை. மாறாக அவை பூமியின் வளிமண்டலத்தால் முழுவதுமாக எரிக்கப்பட்டுவிடும். ஆனால் ஒரு கால்பந்து மைதானம் அளவிலான விண்கல் பூமியை தாக்கும் போது பூமியில் 100 சதுர கிலோமீட்டர் அளவிலான இடம் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். இதேபோல ஒரு சிறிய மலை அளவில் இருக்கும் விண்கல் பூமியை தாக்கினால் பூமியில் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவிலான இடம் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். இது இந்தியாவின் ஒட்டுமொத்த பரப்பளவில் 1/4 பங்குக்கு சமம். அதேபோல இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்கற்களிலேயே மிகப்பெரியதும் 1000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுமான இந்த சேரிஸ் பூமியை தாக்கினால் பூமியில் லட்சக்கணக்கான அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் வெடிப்பது போன்ற அதிர்வு ஏற்பட்டு பூமி முற்றிலுமாக அழிந்துவிடும். மேலும் இந்த தாக்குதலானது பூமியின் வடிவத்தையும் பூமி சுழலும் வேகத்தையும் மாற்றியமைக்கும் அளவுக்கு அதிக சக்தி கொண்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.